போன எபிசோட் முடிவுல வேலி பக்கத்துல அடிபட்டு கிடக்கிற ஒரு குட்டி ஜந்துவை எடுத்துக்கிட்டு வரா ஜோஸ். அப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் அவளை பயமுறுத்துற மாதிரி சத்தம் போட ஜோஸ் பயந்து போய் அந்த குட்டியை தூக்கிட்டு ஓடிடுறா. அந்த மிருகமும் வேலிக்கு அந்த பக்கம் பயங்கர கோபமா இருக்கு. குட்டியை தூக்கிட்டு வர ஜோஸ் அத அந்த கேரேஜுக்கு கொண்டு போய் அதுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறா. வழியில கத்திக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி ஜந்து ஜோஸோட கையில நகத்தால கீறிடுது. அதனால ஜோஸும் அப்புறம் பாத்துக்கலான்னு அதை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போறா. அடுத்த நாள் காலையில கேஸ்பரும் லீவும் ஹார்பர் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது, நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியான்னு கேக்குறான் கேஸ்பர். இங்க ஸ்கூல்லாம் இல்ல, என்னோட பாட்டி தான் எனக்கு சொல்லி தராங்கன்னு சொல்றா லீவ். அந்த சமயத்துல காட்டுக்குள்ள இருந்து நிறைய காகம் கத்திக்கிட்டே பறந்து வரதா பாக்குற லீவ், நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போறா. அவ எதுக்காக திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான்னு புரியாம பாக்குறான் கேஸ்பர். இந்த பக்கம் நிறைய காகம் காட்டுக்குள்ள இருந்து பறந்து வரதா பாக்குற கேரன், ஏதோ தப்பா நடக்குது, உடனே இன்னொரு மாட்டை பலி கொடுன்னு மோலர் கிட்ட சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போற மோலர் அவரோட ஃப்ரெண்ட் ஆண்டர்ஸ கூப்பிட்டு முன்னாடி இருக்கிற அந்த மாட்டை ரெடி பண்ண சொல்றாரு. ஆனா இந்த மாடு வேண்டாமேன்னு ஆண்டர்ஸ் சொல்ல, இங்க இருக்கிற எல்லா மாட்டையும் பலி கொடுக்கறதுக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த மாட்டையே கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஜோஸ் எந்திரிச்சு வெளியே வரும்போது அவ கையில இருக்கிற கீரலை பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க சார்லட். அவளும் விண்டோல கீறிக்கிட்டேன்னு சொல்லி சமாளிக்க, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு கைக்கு பேண்டேஜ் போட்டு விடுறாங்க சார்லட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாரும் போய் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்குதான்னு பாக்கலான்னு சார்லட் சொல்ல, நான் வரல, என் ரூம்லயே புக் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா ஜோஸ். மேட்ஸும் அதுக்கு சரின்னு சொல்ல, ஜோஸ் வரலைன்னா நானும் வரமாட்டேன்னு சொல்றான் கேஸ்பர். ஆனா கண்டிப்பா அவன் வரணும்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த கேரேஜுக்கு போறா ஜோஸ். ஆனா அங்க போய் பார்த்தா அது அவ விட்டுட்டு போன இடத்துல இல்ல. அதனால அது எங்க இருக்குன்னு சுத்தியும் தேடுறா. அந்த சமயத்துல ஒரு இடத்துல இருந்து ஏதோ கீழே விழற சத்தம் கேட்க, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் வெளியேவான்னு சொல்லிக்கிட்டே அங்க போய் பாக்குறா. அப்ப அது மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து வேகமா ஏறி மேல போகுது. அதை பாக்குற ஜோஸ், நான் உனக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள மேல தூக்கி போடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அதை கீழே தூக்கி போட்டுருது அந்த குட்டி ஜந்து. அதை பார்த்துட்டு உனக்கு நான்வெஜ் பீஸும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதை மேல வைக்க, மெதுவா வந்து அதை எடுத்துட்டு போகுது. உடனே ஜோஸும் மேல ஏறி போய் பாக்குறா. அது கொஞ்ச தூரத்துல உட்காந்து அந்த கறி துண்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் இன்னொரு மாட்டை பலி கொடுக்க கொண்டு போற மோலர் அங்க சின்ன கால் தடம் இருக்கிறத பார்த்துட்டு ஜோஸ் அங்க வந்திருப்பாளோன்னு சந்தேகப்படுறாரு. உடனே அவரு ஆண்டர்ஸ் கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீயே அந்த மாட்டை உள்ள கொண்டு போய் கட்டிட்டு வான்னு சொல்றாரு. ஆனா என்னால இதை தனியா பண்ண முடியாதுன்னு அவன் சொல்ல, சீக்கிரமா போயிட்டு வெளியே வந்துரு, அதுங்க உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போறாரு மோலர். அவர் போனதுக்கு அப்புறம் தனியா உள்ள போகணுமே அந்த காட்டையே பாக்குறான் ஆண்டர்ஸ். இந்த பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீக்காக ஒரு சின்ன மரத்தை வெட்டி கார் மேல கட்டிக்கிட்டு இருக்காங்க மேட்ஸும் கேஸ்பரும். அப்ப கேரனும் லீவும் அங்க வராங்க. இவங்க ஒரு மரத்தை வெட்டி கார்ல ஏத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இது ஒரு இயற்கையான தீவு, இதை அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவங்க மரத்தை வெட்டுறது தப்புன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருந்து பேண்டேஜ் எடுக்கிற ஜோஸ், உன்னோட காயத்துக்கு நான் இதை போட்டு விடுறேன், என் கையிலும் இதே மாதிரி ஒண்ணு போட்டிருக்கேன் பாருன்னு சொல்லி அவ கைய காட்டுறா. அதுவும் அதுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி அதோட கைய பார்த்துட்டு கொஞ்ச தூரம் வெளியே வருது. அது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே இருக்கு. ஜோஸ் அவளோட பேரை சொல்ல, அதுவும் அவளோட பேரை திருப்பி சொல்ல ட்ரை பண்ணுது. அந்த சமயத்துல ஜோஸ் வீட்டுல இல்லாததால அவளை தேடிக்கிட்டு அந்த கேரேஜுக்கு வந்து பாக்குறான் கேஸ்பர். ஏற்கனவே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். நான் இங்க ஒரு வேலையா இருக்கேன்னு அவ சொல்ல, சீக்கிரமா வீட்டுல அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் கேஸ்பர். அவ கீழே இறங்கி போன உடனே அந்த குட்டி ஜந்துவும் கீழே எட்டி பாக்குது. கேஸ்பர் அதை பார்த்துட்டு, இங்க ஏதோ இருக்கு, ஒருவேளை எலியா இருக்குன்னு சொல்றான். ஆனா ஜோஸ், அது எலி இல்ல, அதைத்தான் நாம இடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு, நேத்து நைட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இதை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றா. இதை கேட்கிற கேஸ்பர், நான் உடனே இதை அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஜோஸும் இதை யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே போறான். அந்த ஆக்சிடென்ட் நாம 2 பேரும் சண்டை போட்டதாலதான் நடந்துச்சு, அதனால நாம தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு சொல்றா. ஆனா இதை பத்தி அவங்க கிட்டயே கேட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்றான் கேஸ்பர். அந்த சமயத்துல இவங்க பேசிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு வெளியே வர சார்லட், இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தான்னு ஜோஸ் கிட்ட கேக்குறாங்க. அவ கேஸ்பரையே பார்க்க, அவன் அதை பத்தி எதுவும் சொல்லாம இங்க பக்கத்துலதான் இருந்தான்னு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, எதுவும் சொல்லாம இருந்ததுக்கு தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறா ஜோஸ். அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து ஜன்னல் வழியா அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு மோலர். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோஸ் மறுபடியும் அங்க கிளம்புறத கவனிக்கிற கேஸ்பர், நீ என்னையும் அங்க கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்றான். அப்படி நீயும் அங்க வரதா இருந்தா நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும்னு சொல்றா ஜோஸ். அவனும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே கொஞ்ச நேரம்
நடந்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் ஜோஸ் மேலே ஏற கீழேயே நிக்கிறான் கேஸ்பர். என்ன பயந்துட்டியான்னு சொல்லிக்கிட்டே அவ மேலே ஏறி போய் அதை தேடுறான். மேலே ஏறி படியிலே நிக்கிற கேஸ்பர் அவளை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்றான். ட்ரம்முக்கு பின்னாடி அது இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போய் பாக்குறா ஜோஸ். அது அங்க அடிபட்ட வலியோட இருக்க அதை அங்க இருந்து தூக்கிட்டு வர ஜோஸ் கேஸ்பர் கிட்ட பேண்டேஜ கட் பண்ணி தர சொல்றான். ஆனா அவன் பயந்துகிட்டு அங்கேயே நிக்க அவனை பக்கத்துல வர சொல்றான். கொஞ்சம் தயங்கியே பக்கத்துல வர கேஸ்பர் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நாம அதை கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பேண்டேஜ் போடணும்னு சொல்றான். ஜோஸும் சரின்னு காயத்தை கிளீன் பண்ணும்போது அது வலியில கத்துது. அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு கேஸ்பர் சொல்ல நீ தான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்றா ஜோஸ். காயத்தை கிளீன் பண்ணினதுக்கு அப்புறம் பேண்டேஜ் போட்டு விடுறா. இந்த பக்கம் மாட்டை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற ஆண்டர்ஸ் அழுதுகிட்டே அதை கட்டிட்டு திரும்ப வரான். அப்போ அந்த மிருகம் பக்கத்துல வர சத்தம் கேட்டு சொத்தையும் பார்த்துக்கிட்டே நடந்து வரான். அந்த சமயத்துல மோலர் ஜோஸ் கிட்ட அதோட குட்டி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. ஆண்டர்ஸ் வேற காட்டுக்குள்ள போயிருக்கிறதால உடனே அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே அங்க போறாரு. இந்த பக்கம் பயத்துல பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் ஆண்டர்ஸ். நீ இன்னும் உள்ளதான் இருக்கியான்னு மோலர் அவன் கிட்ட கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றான். அதோட குட்டிய வெளியே தூக்கிட்டு வந்துட்டாங்க, அதனால வேகமா அங்க இருந்து வெளியே வர சொல்றாரு மோலர். அதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான் ஆண்டர்ஸ். அப்போ அந்த மிருகத்தோட சத்தம் அதிகமா கேக்குது. அதுங்க பக்கத்துல வந்துருச்சுன்னு இவன் சொல்ல சீக்கிரமா அங்க இருந்து வெளியே வர சொல்றாரு மோலர். அதுங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓடுறான் ஆண்டர்ஸ். அப்படி ஓடும்போது மரத்துல இருந்து ஒண்ணு அவனை அட்டாக் பண்ணுது. அதுல அவன் கீழே விழுந்து வாக்கி டாக்கியை எடுக்காம மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறான். அது மரத்தோட மரமா ஒட்டி இருக்கிறதாலையும் அதோட கை மரத்தோட கிளை மாதிரியே இருக்கிறதாலையும் அது அங்க இருந்தது ஆண்டர்ஸ்க்கும் தெரியல. என்னாச்சுன்னு மோலர் கேட்டுக்கிட்டே வராரு. ஆனா ஆண்டர்ஸ் கிட்ட வாக்கி டாக்கி இல்லாதனால எந்த ரெஸ்பான்ஸும் இவருக்கு வரல. ஒரு மேடான இடத்துல அவன் ஏறும்போது அவனை கீழே பிடிச்சி இழுக்குது அந்த மிருகம். கடைசியில அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மோலர் வெளியே நின்று ஆண்டர்ஸ்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா காட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அவனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கி மறுபடியும் அவனை கூப்பிடுறாரு மோலர். அந்த சமயத்துல அவனோட தலை மட்டும் உள்ள இருந்து வெளியே வந்து விழுது. ரொம்ப அதிர்ச்சியோட அதை பக்கத்துல போய் பாக்குறாரு மோலர். இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.